அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியன் ஆயிலில் நீங்கள் வந்து கேஸ் புக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் இது கம்பெனிக்கு போனீங்கன்னு வச்சிங்க, அவ்வளோ கூட்டம். அந்த கூட்டத்தை நான் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த கூட்டத்தில் நீங்கள் இது பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக இந்த இந்தியன் ஆயில் இந்த ஆப்பை ஏற்றிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி ஆப்பை ஏற்றிட்டு இந்த ஸ்க்ரீனில் வர மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கேஸை அப்ளை பண்ணலாம். ரீஃபில் அப்ளைன்னு சொல்லிட்டு வரும், அதை அப்ளை பண்ணலாம். இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உள்ளே போயிட்டு ஸ்க்ரீனில் அந்த ரிஜிஸ்டர் அந்த லாகின் அந்த ஆப்ஷன் மோர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நீங்கள் வந்து மெட்ரிக், அதாவது உங்கள் ரேகையை அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸி. இது ரொம்ப ஈஸி தான். லாகின் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர், நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை இங்கே டைப் பண்ணிக்கணும். டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு இமெயில் ஐடியை போட்டுக்கோங்க. இமெயில் ஐடி போட்டுட்டு அக்ரி கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு லாகின் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ரிஜிஸ்டர் ஆகிடுது. கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா சர்வர் பிஸியாக இருக்கிறதுனால. நீங்கள் எரர் காமிச்சா மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருங்க இன்ஷா அல்லாஹ். அப்புறம் அக்ரி கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆகி வந்துடும். இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் எரர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. பண்ண திருப்பி லாகின் கொடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிடுது. ரிஜிஸ்டர் ஆன பிறகு இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதை நான் வந்து என்னோடய இதை மறைச்சிருக்கிறேன், டீட்டெயில்ஸை மறைச்சிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் ஹேஷில் காட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட் நேம், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி எரர் காட்டிக்கிட்டே இருக்கும். 2-3 வாட்டி ட்ரை பண்ணுங்கள், வந்துடும். வந்துட்டு நீங்கள் வந்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும். அதாவது ஓடிபி, பாஸ்வேர்டு இது ரெண்டும் காட்டும். ஓகேவா? இந்த ஒரு நிமிஷம் அந்த ஸ்க்ரீனில் நான் காட்டுறேன். இந்த மாதிரி காட்டும். இதில் பாஸ்வேர்டு போடுறதுல நிறையா பிரச்சனை இருக்குது. இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்லேயும், செகண்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டர்லேயும் ஒரு ஸ்பெஷல் கேரக்டரும் ஒரு நம்பர்ஸும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா ரீஃபில் அந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச மாதிரி ரீஃபில்லை நீங்கள் கிளிக் பண்ணும்போது உங்கள் டீட்டெயில் ஃபுல்லாக இதில் வந்துடும். திருப்பி நான் பண்ணுறேன். ஏன் இந்த மாதிரி காட்டுதுன்னா, நான் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதுனால காட்டுது. நீங்கள் நார்மல் டெலிவரி போயிட்டு ஆர்டர் சிலிண்டர் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு இன்வாய்ஸ் க்ரியேட் ஆயிரும். ப்ராசஸ்ன்னு வரும். ப்ராசஸ்ன்னு வந்த பிறகு இன்வாய்ஸ் க்ரியேட் ஆகும். இன்வாய்ஸ் க்ரியேட் ஆயிடுச்சுனாவே முடிஞ்சிடுச்சு, உங்களுக்கு புக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரியா? நீங்கள் இப்போ ஆஃபீஸ்க்கு போனாலுமே இதைத்தான் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு புக் பண்ணிவிட்டு சிலிண்டர் வரலைன்னா நேராக போய் பார்த்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.